எந்த ஒரு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுல ஜெயிக்கலாம் அப்படின்னு காட்டினவர் தான் ஆனந்த் அர்னால். தன்னம்பிக்கை விடாத ஒரு மனுஷன்னா அது ஆனந்த் அர்னால். இப்படி இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஹாய், திஸ் இஸ் அஜய் வியூவர்ஸ். ஆனந்த் அர்னால் பஞ்சாப்ல லுதியானால பிறக்கிறாரு. அவரோட 11வது வயசுலயே பாடி பில்டிங் பண்றாரு. ஏன்னா இவர் ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. அதனால 11 வயசுலயே பாடி பில்டிங் பண்றாரு. அதாவது ஒரு சில காம்படிஷன் எல்லாம் சின்ன பசங்களை ஏத்தி விடுவாங்க, அந்த மாதிரி இவர் காம்படிஷன் அட்டன் பண்றாரு 11வது வயசுல. அந்த டைம்ல இவரோட பிரதர் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பிரதரை பார்த்து இவருக்கும் ஆசை, பாடி பில்டிங் நம்மளும் பண்ணணும்னு. அதனால இவரும் அவர் கூடயே சேர்ந்து ஜிம்முக்கு போறாரு. இவருக்கும் பாடி பில்டிங் மேல ரொம்ப ஆசை வருது. அவரோட அப்பாட்ட போய் சொல்றாரு, எனக்கும் பாடி பில்டிங் பண்ணணும், அதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும்னு கேட்டிருக்காரு. முதல்ல அவரோட பேரண்ட்ஸ் அதுக்கு சம்மதிக்கல. அதுக்கப்புறம் அவரோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி பாடி பில்டிங் பண்ண ஒத்துக்க வைக்கிறாரு. அவங்களோட பேரண்ட்ஸோட ஜெனடிக்ஸ் வழியா வந்தனால இவருக்கு ஒரு நல்ல மசில் growth கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அதுல வின் பண்ணவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் அவரோட 14வது வயசுல அவரோட ஸ்பைனல்ல பெயின் அதிகமா எடுத்திருக்கு. அப்படியே நாட்கள் ஓட ஓட பெயின் அதிகமாயிட்டே போகுது. இவரோட பேரண்ட்ஸ் டாக்டர்கிட்ட போய் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. டாக்டர் இவரை செக் பண்ணிட்டு இவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. அவரோட அம்மா அழுகுறாங்க. அவர் அப்பாவால தாங்கிக்கவே முடியல. அவரோட பேரண்ட்ஸ் இதை அவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. நாட்கள் போக போக இவங்க அம்மா அழுகுறத வச்சு இவர் என்னமோ நடந்துட்டு இருக்குன்னு சுதாரிக்கிறாரு. இவரோட ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இவருக்கு குரோனிக் கேன்சர் இருக்குன்னே தெரியுது. அதுக்கப்புறம் டாக்டர் இவர்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு 1 வாரத்துக்குள்ள சர்ஜரி பண்ணணும்னா நீங்க பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரோட பேரண்ட்ஸும் இவரும் சர்ஜரிக்கு பெர்மிஷன் கொடுத்து சர்ஜரி பண்றாங்க. சர்ஜரியும் நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறம் ஆனந்த் அர்னால் திரும்பி நம்ம பழைய மாதிரி நல்லபடியா ஆக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாரு, இனிமே நீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் வீல் சேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ரொம்ப மன உடைஞ்சு போறாரு ஆனந்த் அர்னால். கண்ணீர் விட்டு அழுறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. 3 மாசம் ஆகுது. டிப்ரெஷன் ஸ்டேட்லயே இருந்திருக்காரு. யார்கிட்டயும் பேசாம தனிமையிலே இருந்திருக்காரு. நாட்கள் போக 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 ஒரு 3 மாதம் கடந்து போனதுக்கு அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவரை புஷ் பண்ணி, நம்ம ஜிம்முக்கு போலாம், காலு தானே போச்சு, மத்த பாகங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. அப்புறம் இவரும் ஒரு கட்டத்துல ஜிம்முக்கு போகணும்னு முடிவு பண்றாரு. ஜிம்முக்கும் போறாரு. இவரை ஜிம்முக்கு கூட்டிட்டு போறதும் சரி வரதும் சரி இவரோட நண்பர்கள் தான். ஜிம்முக்கும் போய் ஒர்க் அவுட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்ல மசில் growthம் வருது. ஒரு கட்டத்துல இவர் பாடி பில்டிங் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்றாரு. அதுக்காண்டி அவரோட ட்ரெயினர்ட்டையும் பேசுறாரு. பாடி பில்டிங் பண்றோம்னு முடிவும் பண்ணிட்டாரு. ஆனா இந்த தடவை வீல் சேர்ல அப்படி பாடி பில்டிங் தயாராகிறாரு. பாடி பில்டிங் பண்ண போறாரு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. இந்தியாவில் அந்த டைம்ல வீல் சேர் பாடி பில்டிங்னு ஒண்ணு கொண்டு வரப்படல. அதனால நார்மல் பாடி பில்டிங்ல அட்டன் பண்றாரு. அதுலயும் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் டிசபிலிட்டிஸ் காம்படிஷன்லயும் அட்டன் பண்றாரு. அதுலயும் வின் பண்றாரு. மிஸ்டர் பஞ்சாப் 13 தடவை வின் பண்றாரு. மிஸ்டர் நார்த் இந்தியா 9 தடவை வின் பண்றாரு. மிஸ்டர் இந்தியா 4 டைம் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் நாட்கள் போது 2 வருஷம் ஆகுது. இவர்கிட்ட இருக்கிற காசு மொத்தமா காலி ஆகுது. இவருக்கு அந்த டைம்ல ஸ்பான்சர்ஷிப் இல்ல. இவருக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், இவரோட டயட்டா இருக்கட்டும், அதுக்கான காசு அவருக்கு இல்ல. அதனால ஒரு சில இதுல டிவி ஷோஸ்ல அட்டன் பண்றாரு. இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கு. 2015ல ஒரு கம்பெனி இவரை பிராண்ட் அம்பாசடரா அறிவிக்கிறாங்க. அதுவும் 25,000 பீப்புளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலே இவருக்கு சொல்றாரு, நான் 3 தடவை மிஸ்டர் வேர்ல்டுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். ஆனா எனக்கு அதை அச்சீவ் பண்றதுக்கான காசு இல்ல. அதுக்கான டயட்டுக்கா இருக்கட்டும், அதுக்கான பாடி பில்டிங்க்கு ஆகக்கூடிய செலவா இருக்கட்டும், டிராவல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுக்கும் என்கிட்ட காசு இல்ல, அதுக்கான மணி இல்ல அப்படின்னு சொல்றாரு. நாங்க இதுக்கான ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016ல மிஸ்டர் வேர்ல்ட் டைட்டில் வின் பண்றாரு யூரோப்ல. அதுக்கப்புறம் சுப்ரீங்கிற ஒரு படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைக்குது இவருக்கு. அதுலயும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நல்ல ஃபேமஸும் ஆகுறாரு. ஃபிட்னஸ் சம்பந்தமான எல்லா இதுலயுமே பங்கேற்கிறாரு. ஃபிட்னஸ் ஐகானாவும் மாறுறாரு. 2018ல ப்ரோ மிஸ்டர் ஒலிம்பியால பங்கேற்கிறாரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுக்கிறாரு. அர்னால் கிளாசிக் பாடி பில்டிங் சாம்பியன்ல பெஸ்ட் போசர்ங்கிற அவார்டையும் வின் பண்றாரு 2019ல. இப்படி இவர் நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான பாடி பில்டரா இருக்காரு. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுலயும் வெற்றி பெறலான்னு காட்டினவர் தான் ஆனந்த் அர்னால். இவரை பத்தி ஒரு பயோபிக் மூவி எடுக்கணும்னு நிறைய டைரக்டர்ஸ் முன் பேசியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்து அச்சீவ் பண்ணி வந்தவர் தான் ஆனந்த் அர்னால். இந்த மாதிரி வேற யாரை பத்தி எல்லாம் பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.